என்ன ஸ்டால்ப்பா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஊத்தா வருது வீட்டுக்குள்ள. ஊத்து இல்லம்மா இது, நீ பண்ண கூத்து. அப்படி என்ன நான் கூத்து பண்ணிட்டேன்? நீயா பண்ணல, நீதான் பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்ட. வாஷிங் மிஷின் போட்டது ஒரு குத்தமாடா, உங்களுக்கெல்லாம் துணி அலசி போட்டது. துணி அலசினது தப்பே இல்லைம்மா, நீ வாஷிங் மிஷின் போட்டதும் குத்தமே இல்லை. ஆனால் அந்த தண்ணியை திறந்து விட்டுட்டு பார்க்காம போனியே போக்கு. அதனால தான் நான் பாரு என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. காலையிலே உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் வேணும்ல, அதுக்கு தான் இந்த வேலை கொடுத்துருக்கு. போதும் முட்டுச்சத்த வயசுல எக்ஸசைஸ். ஐயோ ஐயோ. சரி சீக்கிரம் வேலையெல்லாம் முடிங்க, முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம். ஆமாம், அதுக்கு தான் இந்த ரூமை கழிவோட ரெடி பண்ணிட்ட போல. தண்ணியை திறந்து விட்டு இன்னைக்காவது நல்லா குளிராக கலசி விடுங்கன்னு. ஆமாம், எனக்கு ஜாலியாக இருக்குது. நல்லா இருக்குல்ல வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கிறது. வீட்டுக்குள்ளே ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஸ்விம்மிங் பூலை காலி பண்ணுறதுக்கு நான் தான் படாதபட வேண்டியிருக்கு பாரு. எத்தனாவது வழி தண்ணி கொண்டு போய் ஊற்றிட்டு வரேன்னு. அதாவது பரவாயில்ல, துவைச்ச துணியெல்லாம் திருப்பியும் இதாயிருச்சு. சரி காய போடலாம், அடிக்கிற வெயிலுக்கு என்ன சட்டு புட்டுன்னு காய போட்டு கிளம்புவோம். ஓகே போகலாமா? எனக்கு என்னமோ இந்த வாஷிங் மிஷினில் ஏதாவது சூனியமாக இருக்குமோ, தீய சக்தி ஏதாவது இருக்குமோ? தீய சக்தி வாஷிங் மிஷினில் இல்லை. தண்ணியை திறந்து விட்டுட்டு அடைக்காமல் போனது தான் ஒரு பெரிய தீய சக்தி. அது பார்த்த வேலை அங்கே வேறு குறுக்கு வலிக்கப்பா. எப்பா எப்பா எப்பா, இனி இதை தொடச்சி வேறு எடுக்கணும். தண்ணியை பூரா எடுத்துட்டு செத்தான் சிவனாண்டிங்கிற மாதிரி செத்தான் ஸ்டாலின் இன்னைக்கு. ஓ வச்சு செய்யம்மா. எனக்கு செய்யாமல் நீங்கள் வேறு யாருக்கு செய்ய போகிறீங்க? சரி ஓகே, கிளம்பலாமா? எங்கே போகிறோம் இப்போ? எங்கே போகிறோங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன் இதில் ரொம்ப வளவள கொல்லன்னு போவோமோ? ஆமாம் பாஸ். சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். பார்க்கலாம், பாய்.